மணப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் புதிய திருத்தப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அஜித்குமார் இறந்து விடுவார் என்று தெரிந்தே தனிப்படை காவலர்கள் அவரை தாக்கியதாகவும் அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த அஜித்குமார் கோவில் காவலாளியாக பணிபுரிஞ்சு வராரு. நிக்கிதா என்கின்றவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணையானது நடைபெறுகிறது. இந்த விசாரணையில காவலர்கள் தாக்கி அஜித்குமார் மரணம் அடைஞ்சிடறாரு. அந்த தேதியை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி அவர் இரவு 11:15 மணிக்கு அவர் மரணமடைந்தார் என்பதை மருத்துவர் உறுதி செய்யறாங்க. இந்த விஷயம் வெளியே பரவி ஒரு பெரும் அதிர்ச்சியை தமிழகத்தில் ஏற்படுத்துது. முதற்கட்டமாக ஒரு காவலர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு வெளியிடுறாங்க. அதில் அஜித்குமார் காக்கா இடுப்பு தான் இறந்து போயிறாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த முதற்கட்ட தகவல் அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது லாக்அப் டெத்து தான் என்று பல்வேறு கட்ட அரசியல் தலைவர்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் காவலர்கள் தாக்கி தான் அவர் உயிரிழந்தார் என்ற உண்மை வெளியே வருது. அதன் பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. அந்த 5 தனிப்படையை சேர்ந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இத்தனை நாட்களுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட அந்த புதிய எஃப்ஐஆர் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அந்த எஃப்ஐஆர்ல அவர் எப்பொழுது விசாரணையை காவலர்கள் அவரை அழைச்சிட்டு போனாங்க, அவர் எத்தனை மணிக்கு மரணம் அடைந்தார், அதுவும் இல்லாம காவலர் அந்த 5 தனிப்படை காவலர்கள் அவர் மரணம் அடைந்து விடுவார் என்று தெரிந்தே தான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வெளியானதுக்கு பிறகு பெரும் அதிர்வை தமிழகத்தை ஏற்படுத்தி என்று தான் கூற வேண்டும்.